ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிகளுக்கான வார ராசி பலன் பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. நல்ல நல்ல விஷயத்தை வந்து தேடி 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 போவீங்க. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்கள், ஒரு வேலை, புதுசா ஒரு வேலை, இது தொடர்பான விஷயங்கள்ல போவீங்க. போய் அதுல சக்சஸும் பண்ணுவீங்க. எதனால அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 2ஆம் இடம் தான் வாக்கு, வருமானம். இது எதுலையுமே பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு வாக்குலையும் சரிதான், வருமானத்திலையும் சரிதான். இதுல குறைவுகள் இருக்கவே இருக்காது. அப்புறம் குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி நிலவும். ஏன்னா குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால குடும்பத்துல இருந்த அந்த சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்திருந்தா கூட சரிதான். இது எல்லாமே வந்து தீர்வாகி, இது எல்லாமே வந்து எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம ரொம்ப சால்வா, ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும் குடும்ப வாழ்க்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமை வந்து இந்த டயத்துல வெளிப்படும். அது ஒரு பேராசிரியரை ஒர்க் பண்றதுனாலும் சரிதான், இல்ல கவர்மெண்ட் வேலையில ஒர்க் பண்றவங்கனாலும் சரிதான். உங்களுடைய பேச்சு திறமை வந்து இந்த டயத்துல வெளிப்படும். உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 5ஆம் பார்வை 6ஆம் இடத்துல பதியுது. அவருடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்திலும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பான 9ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுதுங்க. இந்த தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதிகிறதுனால மேசராசிக்காரங்க அவங்க எந்த தொழில் பண்ணாலும் சரிதான், அந்த தொழில்ல இருந்த தடங்கல்கள், தாமதங்கள், விரயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பண வரவுகள் இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே விலகிடும். எதனால குரு பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. அப்ப தொழில்ல இருந்த தடங்கல்கள் எல்லாமே விலகி ரொம்ப சுபிட்சமா இருக்கும் இந்த டயத்துல. இந்த டயத்துல மேசராசிக்காரங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கலாமா? தாராளமா தொழில் தொடங்கலாம். அந்த தொழில் தொடங்குறதுக்கு பேங்க் மூலமா நல்ல உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய பூர்வீகத்தின் மூலமா நல்ல உதவி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதியுது. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருந்தால் கூட இது எல்லாமே தீர்ந்து விடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவு உண்டு, எதிர்பாராத தனவரவும் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால தேவையில்லாத கடன்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடன்கள் தீரும். மேசராசிக்கு வந்து இந்த டயத்துல வந்து கடன் தீர்றதுக்கான, இந்த வருஷத்துல கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரிதான். அந்த கடன் தீர்றதுக்கு உங்களுடைய தொழில் மூலமா வர்ற லாபத்தின் மூலமாக அந்த கடன்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய எதிரிகள், அதாவது தொழில் சம்பந்தமான எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே குருவினுடைய பார்வையினால் அந்த எதிரிகளா இருந்த எதிரி ஸ்தானத்தை விட்டு விலகி ஓடி போயிடுவாங்க. எப்பா இவர்கிட்ட வந்து நம்மளால ஜெயிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஓடி விலகி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தடைகள், ஒரு விஷயங்கள் எல்லாமே கொடுப்பாரு. இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உணவு விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருந்துவோங்க. ஏன்னா 6ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து உணவு, வயிறு இதெல்லாம் சம்மந்தப்படும். அந்த வயிறு சம்பந்தமான விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு. அப்போ உணவு வந்து கரெக்டான டயத்துக்கு எடுத்துக்கோங்க. அதனால நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உடம்பு நல்லா இருந்தால் தானங்க எந்த வேலை இருந்தாலும் ரொம்ப அழகா பண்ண முடியும். இந்த வாரத்துல மேசராசிக்காரங்க சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு. சிவன் கோவிலுக்கு போங்க, ஒரு வில்வ மாலை கட்டி போடுங்க சிவபெருமானுக்கு. உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து எல்லா விஷயமும் நடக்கும். தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வரவுகள் அதிகமா இருக்கும். சரிங்க, ஒரு தொழில் சம்பந்தமா வந்து ஒரு இடத்துக்கு பேச போறேன், இல்ல இப்ப நான் வந்து ஒரு இன்டர்வியூ போறேன், நம்ம என்னங்க கையில எடுத்துக்க போறது? இந்த வாரத்துல சிகப்பு வர்ணத்தை வந்து யூஸ் பண்ணுங்க. சிகப்பு வர்ணத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், முயற்சிகள் வெற்றிகள் அடையும். ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா அங்க சக்சஸ் பண்ணுவீங்க. பிசினஸ் சம்பந்தமான விஷயம் வந்து பேச போனீங்கன்னா வந்து அங்கேயுமே நீங்க நினைச்ச மாதிரியே ரொம்ப அழகா தெளிவா பிசினஸ் சம்பந்தமான விஷயத்தை பேசி அதில் சக்சஸ் பண்ணிட்டு வருவீங்க. இந்த வாரத்துல மேசராசிக்காரங்க சிவப்பு வர்ணத்தை யூஸ் பண்ணுங்க. ரிஷபராசி வார ராசி பலன். ரிஷபராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நீசம் பெற்று சஞ்சாரம் பண்றாருங்க. இந்த டயத்துல ரிஷபராசிக்காரங்க புதிய முடிவுகள், புதிய புதிய விஷயங்கள் இதெல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஒரு தொழில் சம்பந்தமா ஒரு இடத்துக்கு பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி பேச போகும்போது அந்த இடத்துல ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் இருந்துங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த ரொம்ப அழகா சாதிச்சுக்கலாம். உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான்
ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு. ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ற சனி பகவான் கொஞ்சம் வக்ரகதியில இருக்காருங்க. அப்போ தொழில்ல வந்து சின்ன சின்ன முடக்கங்கள், சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி இல்லாம சிறிய ஏமாற்றங்கள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய வரும் ரிஷபராசிக்காரங்க. இந்த டயத்துல வந்து ரிஷபராசிக்காரங்க புதுசா தொழில் தொடங்குறது, புதுசா வந்து ஒரு வேலைக்கு போறது, இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற பிளான் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நாட்களுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் வந்து வக்ரகதி விட்டு வெளில வந்ததுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும். 10ஆம் இடத்திலிருந்து அவருடைய சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. 4ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா பூர்வீகம். பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள், ஒரு தாய் வழி சொத்துக்கள், இது எல்லாமே வந்து வந்துடும். அப்போ அம்மாவினுடைய தாயினுடைய உடல்நிலை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து ரிஷபராசிக்காரங்க ஒண்ணுக்கொன்னே கவனிச்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. அப்போ வாழ்க்கை துணைவி, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நண்பர்கள், கூட்டு தொழில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய இல்லத்தரசி கிட்ட பேசும்போது, இல்லைன்னா வந்து உங்களுடைய இல்லத்தரசர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. எதனாலனா வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல பதியறதுனால அவங்களோட வந்து நம்ம ஒரு ஜாலியா வந்து ஒரு விஷயம் ஒன்று பேசுவோம். ஆனா அவங்க அதை வந்து அதை வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வந்துருவாங்க. இதை மேல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். இது இல்லாம இருந்தா தானங்க மகிழ்ச்சியான குடும்பம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்கள்ட்ட பேசும்போதும் சரிதான், கொஞ்சம் இல்லை ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. ஒரு விஷயம் வந்து ஒன்று சொல்லியிருப்போம், இந்த டயத்துக்குள்ள வந்து முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவருடைய சூழல் வந்து அந்த டயத்துல முடிச்சு கொடுக்க முடியாம போகும். அதுக்காக நீங்க கோபப்படவே படாதீங்க, நண்பர்கள்ட்ட வந்து கோபப்படாதீங்க. சரி ஓகே, சரி ஓகேப்பா, நீங்க நம்ம சொல்ற டயத்துல முடிச்சு கொடுக்கல, இந்த டயத்துல கரெக்டா முடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சமாதானமா பேசிட்டு போயிடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. இது என்ன அப்படின்னா, விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருந்து பதியறதுனால தூரதேச பயணங்கள் இதே மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொழில் சம்பந்தமா வந்து ஒருத்தர் வந்து பார்த்து பேச போறோம், இந்த டயத்துல கரெக்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு தீர்மானம் இல்லாம, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க போனீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா ரொம்ப அற்புதமா நடந்துடும். இந்த வாரத்துல ரிஷபராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமிக்கு வந்து தாமரைப்பூ மாலை, தாமரைப்பூவால வந்து மாலை கட்டி போடுங்க. எந்த கிழமையில? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் தாமரைப்பூ மாலை கட்டி போடுங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும். அப்புறம் ஒரு பிசினஸ் சம்பந்தமா ஒரு இடத்துக்கு பேச போறோம், இல்லை அப்படின்னா வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறோம், இல்லை அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு லேண்டு சம்பந்தமான விஷயம் வந்து பேச போறோம் அப்படின்னா நீங்க நீல நிற கைக்குட்டை இல்லைன்னா நீல நிறத்தை வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு ஷர்ட் போட்டு போனாலும் சரிதான். இதே மாதிரி போட்டு போகும்போது அங்க உங்களுடைய வெற்றிகள் நிச்சயப்படும். கன்ஃபார்மா நீங்க நினைச்ச விஷயங்கள் தெளிவா நடக்கும். இந்த வாரத்துல நீல நிறத்தை யூஸ் பண்ணுங்க, சக்சஸ் நடக்கும் எல்லாத்துலயுமே. மிதுன ராசி வார ராசி பலன். மிதுன ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான சிம்மத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. சிம்மத்தில் இருந்து 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. அது மட்டும் இல்லைங்க, அதே 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகின்றார். இது மிக அற்புதமான புத ஆதித்ய யோகம். ஆட்சி பெற்ற சூரியன் அப்படின்னா அரசு சம்பந்தமான வேலைகள் முயற்சி பண்றவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு கன்ஃபார்மா அந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதவிகள் கன்ஃபார்ம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு அரசு சம்பந்தமா வந்து ஒரு வேலை, ஆதார் கார்டை வந்து ரெனியூவல் பண்றது, அரசு சம்பந்தமான வேலைகள், இதே மாதிரி வந்து அரசு சம்பந்தமான ஒரு வேலைகளுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் வந்து உங்களுக்கு பக்கபலமா நின்று உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ எல்லாமே வந்து அந்த ஆபீசர் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க. இந்த டயத்துல மிதுன ராசிக்காரங்க ஒரு பத்திரப்பதிவு பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவுமே வந்து அரசு சம்பந்தமான வேலை தான். இந்த பத்திரப்பதிவு பண்றதை வந்து நீங்க இந்த நேரத்துல பண்ணும்போது அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம ரொம்ப அழகா சுமூகமா ரொம்ப அதாவது ஒரு நிம்மதியான்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி நடக்கும். இந்த பத்திரப்பதிவு எல்லாமே அரசாங்கம் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமா வந்து நிற்கும். ஏன்னா புதன் சூரியன் இவங்களுடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. அந்த பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் சஞ்சாரம் பண்ணா கூட சிறிது வக்ரகதியில இருக்காரு.
இருந்தாலுமே சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன பின்னடைகள் எல்லாமே இருக்கும் தான். இருந்தாலுமே அதையுமே அது எல்லாத்தையுமே நீங்க தவிடுபொடியாக்கி உங்களுடைய முயற்சிகள் மூலமா எல்லாத்தையும் ரொம்ப அழகா சக்சஸ் பண்ணுவீங்க. சனி பகவானுடைய பார்வைகள் வந்து 3ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. தொழில் பண்றவங்களுக்கு வந்து இந்த டயத்துல மிதுன ராசிக்காரங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இந்த டயத்துல தொழில்ல வந்து வருமானம் வரும். வருமானத்தில் குறைபாடுகள் இருக்கவே இருக்காது. ஆனா நீங்க எதிர்பார்த்த லாபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த லாபத்தில் சிறிய குறைபாடுகள் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்கள் மூலமா, அப்புறம் உங்களுடைய முயற்சிகள், இந்த முயற்சிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பின்னடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கழுத்து பின்பகுதியில வந்து ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே ஒன்றுக்கொன்னே கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போதும் சரிதான், ரொம்ப கவனமா பார்த்து நிதானமா பேசுங்க. அதன் மூலமா சின்ன பிரச்சனைகள் இது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா வரவு செலவுகளை வந்து நீங்களும் பாருங்க, தொழில் எப்படி போயிட்டு இருக்கு என்னென்னங்கிற வந்து தினசரி அனலைஸ் பண்ணுங்க. அப்படி அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த தொழில வந்து கூட்டு தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சஞ்சாரம் பண்றாரு. அப்போ தாயினுடைய உடல்நிலையை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த டயத்துல. இந்த வாரத்துல வந்து மிதுன ராசிக்காரங்க அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. அம்மன் கோவிலுக்கு போங்க, மல்லிகைப்பூ மாலை கட்டி போடுங்க. ஓகேங்களா, அம்மனுக்கு மல்லிகைப்பூ மாலை கட்டி போடுங்க. தொழிலில் இருக்கிற தடங்கல்கள் விலகும். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், அதுலேருந்து ரொம்ப அழகா வெளில வந்துடலாம். அரசு சம்பந்தமான வேலைகளில் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். இது மாதிரி முக்கியமான ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன வர்ணத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரோஸ் கலர், இந்த ரோஸ் வர்ணத்தை யூஸ் பண்ணுங்க. ஒன்றுங்க ரோஸ், அந்த ரோசா பூவே வந்து நீங்க எடுத்து போனா கூட ரொம்ப சிறப்பு தான். நீங்க போற வேலை ரொம்ப அற்புதமா சக்சஸா நடக்கும். கடகராசி வார ராசி பலன். கடகராசி வந்து இருக்கிறதே வந்து 4வது ராசி கடகராசி. கடகராசி அன்பர்கள் வந்து ஒரு தாயுள்ளம் கொண்டவர்கள் தான் கடகராசிக்காரங்க. எதனால்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரு தாயுள்ளம் கொண்டவள். அப்போ கடகராசிக்காரங்க ரொம்ப அற்புதமா அவங்களுடைய பேச்சு திறமை அவ்வளோ அழகா இருக்கும். யாருக்கிட்ட அவங்க நண்பர்கள்ட்ட இருந்தாலும் சரிதான், இல்லை உறவினர்கள்ட்ட, வீட்டில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப சந்தோஷப்படுத்தி தான் பேசுவாங்க எல்லாரையுமே. ஏன்னா ஒரு தாய் வந்து எப்படி ஒரு குடும்பத்தை கவனிச்சுக்கிறாங்களோ அதேமாரி வந்து கடகராசிக்காரங்க எல்லாரையுமே வந்து அரவணைச்சு கொண்டு போவாங்க. கடகராசிக்கு உங்களுடைய ராசியான கடகராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. 7ஆம் பார்வை வந்து 5ஆம் இடத்திலும் அவருடைய 9ஆம் பார்வை வந்து 7ஆம் இடத்திலும் பதியுதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றிகளை காண்பீர்கள். கடகராசிக்காரங்க இந்த டயத்துல நீங்க பண்ற எந்த முயற்சியா இருந்தாலும் சரிதான், அதுல வந்து சக்சஸ் தான், 100% சக்சஸ். அது எழுத்துத்துறையா இருந்தாலும் சரிதான், இல்லை அப்படின்னா வந்து ஒரு பேராசிரியரை வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய முயற்சிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகும். உங்க ஆபீஸில் இருக்கிறவங்க உங்களை பாராட்டுவாங்க, அந்த அளவுக்கு வந்து பாராட்டுக்களை வாங்குவீங்க. இளைய சகோதரர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேருங்க. பூர்வீகம் சம்பந்தமான சொத்து ரொம்ப நாளா இருக்கு, அது வந்து விற்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த டயத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். உங்களுடைய குழந்தைக்கான எதிர்கால, அதாவது எதிர்காலத்துக்கான ஒரு டெபாசிட் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த டயத்துல பண்ணலாம். தாராளமா பண்ணுவீங்க. ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அவங்க மூலமா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு வரும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் விலகும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். யார் மூலமா? நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு விருந்து இதை மாதிரியான ஒரு விஷயத்துக்குலாம் போவீங்க. அங்க போய் ரொம்ப சந்தோஷமா வந்து இந்த வாரத்துல ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணுவீங்க. நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி வந்து ஒரு டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்ணுவீங்க. சுற்றுலா இதை மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போவீங்க. போய் அதன் மூலமா மனமகிழ்ந்து ரொம்ப அற்புதமா சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப சிறப்பாக சந்தோஷப்படுவீங்க. இந்த வாரத்துல வந்து கடகராசிக்காரங்க குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. நவகிரகத்துல இருக்கிற குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க, கொண்டக்கடலை மாலை போடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு குரு பகவானை வந்து நீங்க மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க.
ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்போது தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், நினைத்த காரியங்கள் நடக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். என்ன கலருங்க யூஸ் பண்ணலாம்? எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க போனாலும் சரிதான். நீங்க ஒரு மஞ்சள் வர்ணத்தை வந்து யூஸ் பண்ணுங்க. மஞ்சள் நிறம், மஞ்சள் நிற கைக்குட்டை, மஞ்சள் நிற சட்டை, மஞ்சள் நிற துண்டு, எதா இருந்தாலும் சரிதான். எதுக்கு நமக்கு வந்து நம்ம தேவையானபடி வந்து நம்ம யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி போகும்போது மஞ்சள் நிறத்தில் இருக்கிற ஒரு சாமந்தி பூ, அந்த பூ எடுத்து உங்களுடைய பாக்கெட்ல போட்டு போங்க. நீங்க நினைச்ச காரியம் வந்து 100% சக்சஸ் ஆகும். சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். இந்த டயத்துல சிம்ம ராசிக்காரங்களுடைய மனம், உடல், செயல்கள் இது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஆனா என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற வக்ரம் பெற்ற சனி பகவான், ஆனா என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விழுறதுனால இதுல சின்ன சின்ன குறைபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடல் தொடர்பான சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட சரிங்க, ஒண்ணுக்கொன்னே போய் வந்து வைத்தியரை போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? டாக்டரை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, ராசிதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் சேர்க்கை பெறுகின்றார். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு புத ஆதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். என்னன்னா அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை நோக்கி வந்து போவீங்க. இந்த டயத்துல சிம்ம ராசிக்காரங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்களுடைய திறமை பளிச்சிடும். ரொம்ப அற்புதமா வந்து அந்த எக்ஸாம்லாம் எழுதி சக்சஸ் பண்ணுவீங்க. திறமைகள் பளிச்சிடும். அது விளையாட்டுத்துறை இருந்தாலும் சரிதான், நீதித்துறையில வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் உங்களுடைய திறமை பளிச்சிடும். 7ஆம் இடத்தை நோக்கி பார்க்கறதுனால உங்களுடைய நண்பர்கள் மூலமா, உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள்ட்ட வந்து ரொம்ப நிதானமா பேசுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி பகவான் ஆட்சி பண்றதுனால நண்பர்கள் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன வில்லங்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை துணைவி கிட்டையும் பேசும்போதும் சரிதான். அதாவது ஒரு சின்ன சின்ன கோபம் தான், அந்த சின்ன தீ தான் பார்த்தீங்கன்னா பெருசா மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் அதுக்கு ஹர்ட் ஆகவே ஆகாதீங்க. ஓகேங்களா? யாரு நம்மள சொல்றாங்க? நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் தானே சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கை துணைவி தானே சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா குடும்பமே சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பதியுது. அப்போ உடல் தொடர்பான நோய், எதிரி, கடன்கள் இது எல்லாமே விலகிடுங்க. எதிரிகள் உதிரிகளா போயிடுவாங்க. ஓகேங்களா? உங்களை எதிர்க்கிறதுக்கு வந்து எதிரிகள் இந்த டயத்துல கிடையாது. அது மாதிரி நடக்கும். ஏதாவது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தா கூட சரிதான். அதுல சிம்மராசிக்காரங்க தான் இந்த டயத்துல சக்சஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால நண்பர்கள்ட்ட பேசும்போதும் சரிதான், ரொம்ப கவனமா பேசிக்கோங்க. இதே மாதிரி எதிரிகள் வந்து இவங்கெல்லாம் வந்து நமக்கு சில டிஸ்டர்ப்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது வந்து ரொம்ப கவனமா நிதானமா பேசுங்க. நமக்கு தான் வந்து எல்லா பலமே இருக்கே அப்படின்னு ஒரு ஆணவத்தில் வந்து நம்ம இருக்கும்போது அதுக்கு அடிபடுற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல சூடா இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. தரம் குறைவான ஒரு இடத்துக்கு போய் வந்து நம்ம சாப்பிட்றது, அதாவது டேஸ்டா இருக்குங்கிறதுக்காக வந்து அந்த இடத்துக்கு போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதன் மூலமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வந்து இந்த டயத்துல விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க. கன்ஃபார்மா பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு விலை கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரத்துல சிம்ம ராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க, 2 விளக்கு போடுங்க. முருகப்பெருமானுக்கு வந்து மல்லிகைப்பூ மாலை போடுங்க. ஓகேங்களா? மல்லிகைப்பூ மாலை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். குடும்பத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன கோளாறுகள், குளறுபடிகள் எல்லாமே விலகி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்க மனசை புரிஞ்சு எல்லா விதத்திலும் நடந்துக்குவாங்க. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா சிகப்பு வர்ணத்தை யூஸ் பண்ணுங்க. தொழில் சம்பந்தமான விஷயம் பேச போனாலும் சரிதான், எந்த விஷயத்துக்கு வெளில போனாலும் சரிதான், தினசரி வெளில போகும்போது சிகப்பு வர்ணத்தோட நீங்க போனீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். கன்னிராசி,
ராசி அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது தனியார் ஆஃபீஸாக இருந்தாலும் சரிதான், இல்லை கவர்மெண்ட் அலுவலகமாக இருந்தாலும் சரிதான். அங்கே வேலை பார்க்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. எதனால் அப்படின்னா இந்த டயத்தில் வாங்குற டிரான்ஸ்ஃபர் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்னால பதவி உயர்வுகள் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் ராசி அதிபதி சஞ்சாரம் பண்றதுனால இந்த டயத்துல கன்னிராசிக்காரங்க செலவுகள் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்குவாங்க. ஓகேங்களா? பார்த்ததெல்லாம் வாங்கிடணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சு பண்ணீங்க அப்படின்னா கையில இருக்கிற காசெல்லாம் போய் மாத கடைசியில யாருக்கிட்டாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தூரதேச பயணங்கள் போறது, ஒரு ஒரு புனித யாத்திரையும் வச்சுக்கோங்களேன், புனித யாத்திரை போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக விஷயத்துக்கு லாங் ட்ராவல் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கும்போது கனவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கனவு தொல்லைகள் மூலமாக தூக்க குறைவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஒரு டயத்தோட நம்ம படுத்தோம், நேரத்தோட நம்ம சந்தோஷமா எழுந்திரிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நேரம் தவறி நம்ம தூங்கும்போது நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால ரொம்ப கவனமா இருந்துவாங்க. உங்களுடைய ராசியில தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீசம் பெற்று சஞ்சாரம் பண்றார். அதே மாதிரி ராசியிலே பார்த்தீங்கன்னா கேது பகவானும் சஞ்சாரம் பண்றார். இந்த டயத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகளும் வரும். எதனால அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையா கேது பகவானை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவரின் மூலமா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால வீட்லயும் சரிதான், வெளியிலையும் சரிதான், நண்பர்கள்ட்டையும், நம்ம வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒரு ராஜா, நம்ம சொல்றதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இல்லாம எல்லாரு கூடவுமே ரொம்ப அனுசரணையா நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வாரத்துல லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தனியா சிறு தொழிலாம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா விற்பனை அதிகமாகும், லாபங்கள் அதிகரிக்கும். இந்த வாரத்துல கன்னிராசிக்காரங்க மகாவிஷ்ணு வழிபாடு மிக மிக சிறப்பு. மகாவிஷ்ணு கோவிலுக்கு போங்க, போய் துளசி மாலை போடுங்க. இதன் மூலமா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்க வெளியில போகும்போது அதாவது ரோஸ் கலர் எடுத்துட்டு போங்க. ரோஸ் கலர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதன் மூலமா பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுத்துக்கிட்ட வேலைகள்ல உங்களால எல்லா விதத்திலையும் சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க நினைத்த காரியம் எல்லாமே சக்சஸ். துலாம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு. கேது பகவானுடன் ராசி அதிபதி சுக்கிரனான உங்களுடைய ராசி அதிபதி சேர்க்கை பெறுகின்றார். அப்போ ஒரு பயணங்கள் மூலமா ஒரு பிசினஸ் சம்பந்தமா ஒரு பயணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயணத்துல சில தடங்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி நல்ல ஆனந்தமா பேசுங்க. எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், அதை பேசி பெருசாக்காம ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, இந்த குடும்பத்துல இருக்கிற சண்டைகள் சச்சரவுகள் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்ம பிசினஸும் சரிதான், வெளில போய் பேசுறப்பையும் சரிதான், என்ன பண்றோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா பண்ணி முடிச்சிடலாம். நீங்க ராசி அதிபதி நீசம் பெற்று விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால இந்த டயத்துல துலாம் ராசிக்காரங்களுடைய உடலும் சரிதான், மனமும் சரிதான், ரொம்ப சீக்கிரமே சோர்ந்து போயிடும். ஏனால ராசி அதிபதி நீசம் பெறுகின்றார். அப்போ பலம் இல்லாத ஒரு நிலையில இருக்காங்க. இந்த டயத்துல என்ன பண்ணா புதுசா ஒரு முடிவுகள் எடுக்கிறது, புதுசா ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணலாம், இதுல இந்த அளவுக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கிறது. இப்போ கோர்ட்ல லாயரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த கேஸை ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சு இதன் மூலமா பெரிய லெவலில் நம்மளுடைய பெயரும் புகழும் உயரும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், இந்த இடத்துல இந்த மீட்டிங் இன்னைக்கு போட போகிறோம், இந்த மீட்டிங்கில் நம்ம சொல்கிற விஷயம்தான் அங்கே அங்கே ஃபர்ஸ்ட்டாக நிற்கும் அப்படிங்கிற
இந்த ஒரு எதிர்பார்ப்போட நீங்க போனீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது. எதனால அப்படின்னா ராசி அதிபதி நீசம் பெறதுனால நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே அதனுடைய தரம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால இந்த நேரத்துல நம்மை சுற்றி என்ன நடக்குதோ அந்த விஷயத்த நீங்க தெளிவா ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நடப்பது நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள்ல வந்து ஏமாற்றங்கள் இருக்காது. இதே டயத்துல பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதனாலனா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றார். அதே 11ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி யார் அப்படின்னா அந்த சூரிய பகவான். சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். அரசு வேலைகள்ல இருக்கிறவங்க பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கிற உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியை இருக்கக்கூடிய புதன் பகவான், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், இவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் மூலமா, உங்களுடைய தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்துல வந்து துலாம் ராசிக்காரங்க துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு. துர்க்கை வழிபடுங்க. துர்க்கை வந்து ராகுகால வேலையில தான் போய் வழிபடணும் கிடையாது. நீங்க எந்த டயத்துல உங்களுக்கு வந்து எந்த டைம் கரெக்டா ஒரு திருப்தியான ஒரு டைம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டயத்துல போய் வந்து வழிபடுங்க. துர்க்கை வழிபடுங்க. துர்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரளிப்பூ மாலை கட்டி போடுங்க. 2 நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துங்க. இது மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுலையும் சரிதான், உடம்புலையும் சரிதான் இருக்கிற அந்த குறைபாடுகள் எல்லாமே விலகி ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருவீங்க. பிசினஸ்ல வந்து எல்லா விதத்திலும் சக்சஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா பச்சை வர்ணத்தை யூஸ் பண்ணுங்க. இந்த பச்சை நிறத்தை வந்து யூஸ் பண்றதுனால தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், பண வரவுகள் அதிகமாகும், எல்லா விஷயத்திலையுமே பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருங்க. இந்த நேரத்துல வந்து உங்களுடைய உடல்நிலையும் சரிதான், மனசுமே சரிதான், எல்லாமே வந்து ஒரு சின்ன இந்த ஒர்க் பண்ணலாமா, இந்த வேலை பண்ண வேணாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றங்கள், சின்ன குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா 8ஆம் இடத்துல இருக்கிற ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான விஷயம், குடும்பத்தில் என்னென்ன வேலைகள் இருக்கு, குடும்ப நபர்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி வந்து உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். ஒரு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்சூரன்ஸ் வந்து இப்போதைக்கு கரெக்டா முடிஞ்சு அதன் மூலமா பண வரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா பண வரவுகள் தாராளமா வரும். குடும்பத்துல வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசி மீது பதிகிறது மிக மிக சிறப்புங்க. குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. யார் அப்படின்னா வந்து குரு பகவான் தான். அவருடைய 7ஆம் பார்வை ராசி மீது பதிகிறது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு விஷயம், அவங்க வந்து அவங்களுடைய நேர்பார்வையில நீங்க இருப்பீங்க. அவங்க மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க, ஒரு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மான்னு வச்சுக்கோங்களேன், அது யாரா இருந்தாலும் சரிதான், இல்லை அப்பாவுடைய அம்மா, இல்லை அப்பாவுடைய அப்பா, இதே மாதிரி யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க செய்யற வேலைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். அப்புறம் நீங்க குருன்னு யாருன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் உங்க பாக்குறது, பேசுறதுக்கு போறேன்ப்பா, இல்ல ஒரு வேலைக்கு போறதுக்கு வந்து இன்டர்வியூ போறேன், இல்ல பின்ன வந்து ஒரு பொண்ணு பாக்குறதுக்கே போறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல மாப்பிள்ளை பாக்குறதுக்கு போறேன், இதே மாதிரி பண்ணும்போது வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. குருநாதர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது மிக மிக சிறப்பு. ஏன்னா 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அப்போ குருவின் மூலமா தான் எல்லா விதமான நன்மைகள் எல்லாமே நடக்கும். அவங்க கிட்ட வந்து தினசரி நீங்க ஆசீர்வாதம் வாங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை தரமே உயரும். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை ராசி மீது பதியுது. அவருடைய 5ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். லாபத்துல எந்த விதமான குறைபாடுகள் இருக்காதுங்க. ஏன்னா அதே லாபஸ்தானத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் கூட உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசம் பெற்று சஞ்சாரம் பண்றார். அப்போ தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் குறையும், என்னப்பா பண்றது அப்படின்னு சில அவஸ்தைகள் பட்டு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதிகிறதுனால தொழிலில் வந்து லாபங்கள் குறையாது. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், ஒரு சின்ன கடையில் வச்சிருந்தாலும் சரிதான், அது பொட்டி கடையாக இருந்தால் கூட சரிதாங்க,
உங்களுக்கு வந்து தினசரி ஒரு லாபம் பார்ப்பீங்க இல்லையா, அந்த லாபத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் குறைபாடுகள் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் இருக்கவே இருக்காது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. இளைய சகோதரர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இளைய சகோதரர்கிட்ட வந்து ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருப்பீங்க. அது திடீர்னு அவர் வந்து அவர் கூப்பிட்டு உங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவார். இளைய சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் இந்த வாரத்துல உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலமா கன்ஃபார்மா சக்சஸ் பண்ணுவீங்க. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 3ஆம் இடத்துல பதியுது. அதாவது எழுத்து தொடர்பான விஷயங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு பண்ணலாமா இந்த வாரத்தில், வீடு வாங்கியிருக்கோம்ப்பா, வீடு வாங்குற பத்திரப்பதிவு பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அந்த பத்திரப்பதிவு பண்ணும்போது மிக சந்தோஷமான ஒரு மனோநிலை நிலவும். அதில் எந்த விதமான தடங்கல்கள் எதுவுமே இருக்காது. புதுசாக நீங்கள் எந்த வேலை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாலும் சரிதாங்க, உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து பக்கபலமாக குரு பகவான் நின்று எல்லா விதமான விஷயத்தையும் வந்து உங்களுடைய கைகளில் கொண்டாந்து கொடுப்பார். குருவை வந்து நீங்கள் வணங்குங்க. அந்த குரு பகவான் மூலமாக வாழ்க்கையில நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த வாரத்துல வந்து விருச்சிக ராசிக்காரங்க சித்தர் வழிபாடு மிக மிக சிறப்பு. அது எந்த சித்தரா இருந்தாலும் சரிதான். உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே யாராவது சித்தர் கோவில் இருந்ததுன்னா அவரை போய் கும்பிடுங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு சித்தரோட போட்டோ வச்சுக்கோங்க. அந்த போட்டோ தினசரி கும்பிட்டுட்டு போங்க. அவர் தான் குருன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கும்பிடும்போது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். பிஸ்னஸ் சம்பந்தமா ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு போறோம், இல்ல புதுசா வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு போறோம். அப்போ சித்தர் வழிபாடு மிக மிக சிறப்பு. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப அற்புதம். அந்த மஞ்சள் நிறத்தின் மூலமா எல்லா விதமான, அதாவது மன சந்தோஷமா இருங்க. 2ஆம் அதிபதி குருவினுடைய நிறம் ஏது அப்படின்னா மஞ்சள் தான். அப்போ அந்த மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணும்போது வெற்றிகள் வந்து குவியும். வேலைகளில் வந்து தடங்கல்கள் இருக்காது. லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க எடுத்துக்கிட்ட எல்லா காரியத்திலையுமே வந்து சக்சஸ் தான். தனுசு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. 7ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலும், அவருடைய சிறப்பான 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து வருமானம், இது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். குடும்பமே சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுவீங்க. அந்த தொழில வந்து லாபங்கள் அதிகரிக்கும். வருமானம் உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறப்பான இனிமையான பேச்சுக்கள் மூலமா எல்லாத்தையுமே வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப அவ்வளோ அழகா பேசுவீங்க. அவங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டு போவாங்க. எப்பா அடுத்த டைம் வந்தா இந்த கடைக்கு தான்ப்பா வரணும். அது நீங்க எந்த கடை வச்சிருந்தாலும் சரிதாங்க. அது வந்து ஒரு ஸ்வீட் கடை வச்சிருந்தாலும் சரிதான், ஜவுளி கடை வச்சிருந்தாலும் சரிதான், நகை கடை வச்சிருந்தாலும் சரிதான். அந்த இடத்துக்கு போய் வந்து இந்த பொருள் வாங்கணும்பா, அந்த கடைக்காரர் அவ்வளோ அற்புதமா எல்லா விஷயத்தையும் எல்லாம் சந்தோஷமா பேசுறாரு அப்படின்ட்டு ஒரு 2-3 பேருக்கு வந்து அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். ராசி அதிபதி வந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த டயத்துல வந்து புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. அந்த வேலை வந்து கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடம்பு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விலகும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகும். தொழில் வந்து முன்னேற்றம் அடையும். ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. அதே தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தொழில சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனா குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால இந்த தாமதங்கள், தடைகள் எல்லாமே விலகி ரொம்ப அற்புதமா தொழில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில வந்து லாபங்களும் அதிகரிக்கும். தூரதேச பயணங்கள் மூலமா தொழிலுக்கு வந்து உங்க பிசினஸுக்கு வந்து ரொம்ப விஷயங்களை போய் பேசுவீங்க. அதன் மூலமா வந்து ரொம்ப ஆர்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதனால வந்து லாபங்கள் அதிகரிக்கும். கரெக்டான டயத்துக்குள்ள இந்த வேலைகளை முடிச்சு கொடுத்தா இந்த அளவுக்கு அமௌண்ட் அதிகமாக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தையுமே வந்து ரொம்ப அழகா பார்த்து சிறப்பாக பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். தூக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். வக்ரகதி பெற்று ஆட்சி பெற்ற சனி பகவான் சஞ்சாரம் பண்றார். உங்களுடைய புதிய முயற்சிகள்ல ரொம்ப நிதானம் தேவை. இந்த டயத்துல தனுசு ராசிக்காரங்க புதிய முயற்சிகள்ல நிதானம் தேவை. எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், அலசி ஆராய்ஞ்சு எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்க. எதனால அப்படின்னா புதுசா வந்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறீங்க, இல்லை அப்படின்னா புதுசா வந்து ஒரு தொழில் தொடங்க போறீங்க, எதா இருந்தாலும் சரிதான், ரொம்ப தெளிவா அலசி ஆராய்ஞ்சு பண்ணுங்க. இந்த புதிய முயற்சிகள் வந்து கொஞ்ச நாட்களுக்கு வந்து தள்ளி வைக்கிறது கூட நல்லதான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு சம்பந்தமா பத்திரப்பதிவு பண்ண போறோம்,
அந்த விஷயத்தையும் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு தள்ளி வச்சிருங்க. எதனால அப்படின்னா இந்த வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்றதுனால ஒரு பத்திரம் பதிவு பண்ணிட்டு வருவோம். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில காலங்களுக்கு அப்புறம் பார்க்கும்போது அதுல வந்து நம்மளுடைய டோர் நம்பர் மாறி இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து அந்த நமக்கு லேண்ட் வித்தார் இல்லைங்களா, அவருடைய நேம் இனிஷியல் வந்து மாறி இருக்கும். இதே மாதிரி சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் நடந்துங்க. எந்த வேலைகள் இருந்தாலுமே வந்து நீங்க அதுல நல்லபடியா சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு என்ன அப்படின்னா இந்த வாரத்துல மகாவிஷ்ணு வழிபாடு மிக மிக சிறப்பு. மகாவிஷ்ணு கோவிலுக்கு போங்க, துளசி மாலை போட்டு வழிபடுங்க. அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்துல வந்து சிகப்பு வர்ணத்தை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி நிலவும். நீங்க எடுத்துக்கிட்ட வேலை எல்லாத்துலயுமே வந்து சக்சஸ் தான். மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், வாக்கு இந்த ஸ்தானத்துல ஆட்சி பெற்று வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்க உங்களுடைய குடும்பத்துல சின்ன சின்ன தகராறுகள், குழப்பங்கள் இதெல்லாமே வரும் தான். ஓகேங்களா? நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பேச்சுக்கள் மூலமா சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மகர ராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் சரிதான், ரொம்ப நிதானமா நடந்துக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா ராசி அதிபதி வக்ரம் பெற்று சஞ்சாரம் பண்றதுனால உங்களுடைய மனசுலையும் சரிதான் ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு அதாவது ரெகுலரா பார்க்குற ஃப்ரெண்டு தான், ரெகுலரா வேலை பார்க்குற இடத்துல பார்க்குற பாஸ் தான் அவரு. இதே மாதிரி இருக்கும்போது நமக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி தான். ஓகேங்களா? ஆனா அவங்கள இந்த டயத்துல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்க சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது, இவங்க என்ன சொல்றது நம்ம பண்றது, பண்ணலாம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது மாதிரியான ஒரு மனோநிலை வந்து ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானா இருந்தா கூட அவர் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணும்போது எல்லாத்துலயுமே வந்து ஒரு ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த டயத்துல தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ராசி அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய 10ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. தொழில வந்து லாபத்தில் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வந்து முன்னேற்றங்கள்ல வந்து குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் வரும், வருமானத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. ஆனா வருமானத்தையும் மீறி நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா லாபத்தை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த லாபத்தில் சிறிய குறைபாடுகள் எல்லாமே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் மூலமா? உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமா, உங்களுடைய தாய்மாமன் மூலமா, உங்களுடைய தந்தையின் மூலமா, இல்ல அப்படின்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல தந்தையின் வயதில் இருப்பவர்கள் மூலமா எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி வேணாலும் எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். எதிர்பாராத நன்மைகளும் நடக்கும், எதிர்பாராத தீமைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தாய்மாமன் கிட்டையும் சரிதான், உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சரிதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை விட வயதில் முதிர்ந்த தந்தையின் வயதில் இருப்பவர்கிட்டையும் சரிதான். ரொம்ப அதாவது அது என்ன சொல்றது, ரொம்ப நிதானமா நடந்துக்குங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரிதான். எல்லாத்துக்குமே வந்து நீங்க அப்படியே சரி பண்ணிடுறாங்க ஐயா, பார்த்துக்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்கி அந்த உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற அந்த தந்தையின் வயதுள்ளவர் உங்களுக்கு பக்கபலமா நின்று எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுடைய நண்பர்களுமே வந்து அது மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுடைய இளைய சகோதரர்களுமே வந்து அது மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. எப்பா நீ சொல்றதாப்பா கரெக்ட், அப்படி இருந்துதான் ஆகணும். அப்படி இருந்து ஆகக்கூடிய காலகட்டம் தான் இது. ஏன்னா பாக்கியாதிபதி மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்துல வந்து மகர ராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல முயற்சிகள் எடுப்பதை கொஞ்சம் ஓரளவு தள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காலங்கள் போகட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளும் சரிதான், புதுசா தொழில் தொடங்குறதுனாலும் சரிதான், ஆந்திவே வந்து ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், இதுல இருந்து வேற ஒரு வேலைக்கு மாறி போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரிதான். தயவு செய்து அந்த முடிவுகளை இப்போதைக்கு எடுக்கக்கூடிய காலகட்டம் இது அல்ல. கொஞ்ச நாட்கள் வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ பொறுமையா காத்துட்டு இருந்தோம்னா பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அந்த பொறுமையோட நீங்க இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல சக்சஸ் பண்றதுக்கான காலகட்டங்கள் வந்து மகர ராசிக்கு தேடி வருதுங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். எவ்வளவோ பெரிய 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 சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பொறுமையா தான் இருந்திருக்காங்க. பொறுமையா இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொறுமையின் பரிசா அவங்க நினைச்சதை விட பெரிய லெவலில் சக்சஸ் பண்றதுக்கான காலகட்டங்கள் வந்து அவங்களை தேடி வந்திருக்கு. அதனால இந்த டயத்துல ரொம்ப பொறுமையா இருந்துங்க.
ஏன்னா பாக்யாதிபதி வந்து 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. அப்போ பெரிய பெரிய ஆபீஸ்ல வச்சிருக்கிறவங்க வந்து மகர ராசிக்காரங்க ரொம்ப பேர் பெரிய தொழிலதிபரா இருப்பீங்க. உங்களுடைய கணக்கு வழக்குகள்ல வந்து கவனமா இருந்துங்க. ஏன்னா ஆடிட்டிங் வரும்போது அதுல சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கத்தின் மூலமாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வர்றதுனால மகர ராசிக்காரங்க அரசு சம்பந்தமான வேலைகள்ல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்து எல்லா வேலைகளுமே பண்ணுங்க. அதனால நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்துல வந்து மகர ராசிக்காரங்க ஹனுமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. வெண்ணெய் சாத்தி வழிபடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேச போறோம், ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா வெற்றிலை மாலை போடுங்க. அந்த வெற்றிலை மாலை போட்டு போகும்போது, அதாவது உடல்நிலை சரியில்லாம இருக்கிறவங்க வந்து வெண்ணெய் சாத்துங்க. ஒரு வேலைக்கு வந்து போறோம், இந்த வேலை சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலை மாலை போட்டு போங்க ஆஞ்சநேயருக்கு. அப்படி போட்டு அப்படி வணங்கிட்டு நீங்க போகும்போது அந்த விஷயத்துல நீங்க வெற்றிகளை காணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து வெள்ளை நிறத்தை வந்து யூஸ் பண்ணுங்க. வெள்ளை நிறத்தோட வந்து நீங்க வந்து எங்க போனாலும் சரிதான். ஒரு ஒயிட் ஷர்ட் இல்லைன்னா ஒயிட் கர்ச்சீப் இல்லைன்னா கொஞ்சம் மல்லிகைப்பூ இதை எடுத்து வந்து பையில போட்டுட்டு போங்க. இதை மாதிரி பண்ணும்போது நீங்க ஒரு தொழில் சம்பந்தமா ஒரு கான்ஃபரன்ஸ் பேச போனாலும் சரிதான், இல்ல தொழில் சம்பந்தமா ஒரு நபரை பார்த்து ஒரு ஆர்டர்ஸ் எடுக்க போறதுனாலும் சரிதான், அப்புறம் குடும்ப சம்பந்தமான ஒரு விஷயம் பேச போறதுனாலும் சரிதான், எல்லாத்துலயுமே நீங்க இது மாதிரி வந்து ஒயிட்டை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலுமே சக்சஸாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. கும்பராசி ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்றார். ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ற சனி பகவான் வந்து வக்ரகதியில இருக்காருங்க. அப்போ இந்த டயத்துல கும்பராசிக்காரங்க மிக மிக நிதானமாக எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய காலகட்டம் தான் இது. ராசி அதிபதி தன்னுடைய 3ஆம் பார்வையா ராசியிலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். புதிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நாட்களுக்கு வந்து தள்ளி வைங்க. உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமா ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருப்பீங்க. என்னப்பா நம்மளுடைய தம்பிகிட்ட சொன்னோம், இல்லை நம்ம தங்கச்சிக்கிட்ட சொன்னோம், இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தான். அவங்களுமே பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த வேலைகள் நடக்காது. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமா, வாழ்க்கை துணைவியின் மூலமா சின்ன சின்ன மனசு கஷ்டப்படுற மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகள் நிகழும். அது எதையுமே வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு குடும்பம்னா எல்லாமே இருக்கிறது தான். ஓகேங்களா? சண்டை சச்சரவுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்கும் தான். அப்படின்னு நீங்க ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், குடும்ப தலைவியா குடும்ப தலைவனா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சின்ன ஒரு வார்த்தை பேசுனாங்க, அதுக்காக வந்து எல்லாமே வந்து நான் கோபத்தில் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன்னு பண்ணீங்க அப்படின்னா அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத ஒரு சூழல் வந்துடும். அதனால ஏன்னா ராசி அதிபதி வந்து இப்படி இருக்கிறதுனால நம்ம நிதானமாக போகிறது தான் மிக 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 சிறப்பு. இந்த டயத்தில் தொழில் பண்ணுறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சின்ன சின்ன கடைகளை வச்சிடுறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக உங்களுடைய வேலைகளை பாருங்க. எதனால் அப்படின்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வை, சிறப்பான 10ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. அங்கே வந்து அங்கே வக்ரகதி பெற்ற சனி பகவான், வக்ரகதி பெற்ற ராசி அதிபதி. அப்போ அவருடைய 10ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதிகிறதுனால தொழிலில் வந்து சின்ன சின்ன முடக்கங்கள், தாமதங்கள் எல்லாமே இருக்கும். சின்ன கடைகளை வச்சிருந்தாலும் சரிதான், அதுல வந்து வருமானத்தில் குறைவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே எல்லாத்தையும் சமாளித்து நீங்க முன்னேறி வந்துடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல நீச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகேங்களா? அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. அப்போ குடும்பத்தில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருது. ஒரு நீசம் பெற்ற சுக்கிர பகவானா இருந்தா கூட அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. அவர் நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவார். அப்போ நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற பெண்கள் மூலமா, அவங்க மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ கும்பராசிக்காரங்க வந்து பெண்கள் சார்ந்த விஷயத்துல நல்லபடியா வந்து நீங்க நடந்துவங்க. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க வாங்கி கொடுங்க. அவங்க மூலமா உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கும்பராசிக்கு இருக்கு. இந்த வாரத்துல வந்து பிருத்திங்கரா தேவி வழிபாடு வந்து நீங்க பண்ணுங்க. பிருத்திங்கரா தேவி கோயிலுக்கு போங்க. குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அந்த குங்கும அர்ச்சனை பண்ணும்போது தான் பிருத்திங்கரா தேவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு அதே குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நீங்க வெளியில போகும்போதும் சரிதான், வீட்டில் இருக்கிறப்பையும் சரிதான், முக்கியமான சில விஷயங்கள் போகும்போதும் சரிதான், நீங்க நெத்தியில திலகமா வச்சுட்டு போகும்போது அந்த வேலைகள்ல வந்து நீங்க நினைச்ச மாதிரியே எல்லா விஷயத்தையுமே பார்த்துடலாம்.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வெள்ளை நிறத்தை வந்து யூஸ் பண்ணுங்க. வெள்ளை நிறத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், பண வரவுகளில் இருக்கிற தடைகள் விலகும், குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும், எல்லா விதத்திலையுமே வந்து சக்சஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. மீன ராசி, மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 3ஆம் இடத்திலிருந்து அவருடைய சிறப்பான 9ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுதுங்க. லாபஸ்தானம் லாபம் மட்டும் கிடையாதுங்க. ஒரு வேலை பார்த்துருக்கிறவங்க, அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரிதான், மீன ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும், எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள். அதாவது மீன ராசிக்காரங்க ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த டயத்தில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணுற அந்த ஷேர் எல்லாமே பெரிய லெவல்ல இருந்து குரோத் ஆகி அதன் மூலமா லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு தேடி வரும். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அவங்ககிட்ட ஏதோ ஒரு உதவி ஒன்று கேட்டிருப்பீங்க, அந்த உதவிகள் வந்து இந்த டயத்தில் உங்களை தேடி வரும். லாபங்கள் அதிகரிக்குங்க. தொழிலில் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய், அவர் வந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்துல மீன ராசிக்காரங்க ஒரு லேண்ட் வாங்கலாம்னு ட்ரை பண்ணுங்க, லேண்ட் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க லேண்ட் வாங்க வேணாம், புதுசாக ஒரு வீடே வாங்கலாம் அப்படி பிளான் பண்ணுவீங்க. வீடும் வாங்கலாம், இல்லைங்க ஒரு வாகனம் வாங்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தாராளமாக ஒரு வாகனம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டயத்தை வந்து அமையும். ஏன்னா 2ஆம் அதிபதி பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு லேண்ட் வாங்குவீங்க, வீடும் வாங்குவீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காரும் வாங்குவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா தொழிலில் வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய 8ஆம் பார்வையை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அப்போ பாக்யாதிபதி வந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த டயத்துல மீன ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். ரொம்ப காலமா வந்து திருமண தடைகள் எல்லாமே இருந்துங்க, என்ன பண்றது? இந்த டயத்துல தாராளமா திருமணம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்க. என்னங்க மீன ராசிக்கு வந்து இப்போ 7.5 சனி வந்து வரப்போகுதே அப்படின்னு கவலையே படவே படாதீங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனி மூலமாக தான் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அதனால எதை பற்றி கவலையே படாதீங்க. இந்த டயத்தில் தாராளமாக மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. நீங்க என்ன நினைச்சு வந்து நீங்க போனீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில் சம்பந்தமா வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு பேச போனீங்கன்னா அதுல நீங்க நினைச்ச மாதிரியே நல்லபடியா ஒரு முடிவு ஒன்று எதிர்பார்த்து போவோம் இல்லைங்களா? அந்த முடிவு வந்து நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குங்க. நீங்க நினைச்ச மாதிரியே சக்சஸான வச்சுக்கங்களேன். நினைச்ச மாதிரியே சக்சஸா எல்லா வேலைகளிலுமே சக்சஸ். இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த டயத்துல வந்து மீன ராசிக்காரங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து வெற்றிகளை பார்ப்பீங்க. ஓகேங்களா? அது வந்து தொழில வந்து வேற ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடுலாம் எல்லாம் பண்ணுவீங்க. அதுலேயுமே பெரிய லெவலில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் வந்து மீன ராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க, அரளிப்பூ மாலை போடுங்க, 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க. நீங்கள் நினைத்த காரியத்தில் வந்து பக்கபலமாக நின்று முருகப்பெருமான் உங்களுக்கு உங்களுடைய தோளோடு தோள் கொடுத்து எல்லா விஷயத்தையுமே வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார் உங்களுக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிகப்பு வர்ணத்தை வந்து யூஸ் பண்ணுங்க. சிகப்பு நிற கைக்குட்டை, சிகப்பு நிற சட்டை, அதை சிகப்பு நிறத்தோட வந்து நீங்கள் வெளில போகும்போது உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எடுத்துக்கிட்ட வேலையில எல்லாத்துலேயுமே சக்சஸ் தான். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். நன்றி. வாழ்க வளமுடன்.